டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன் நண்பா. அந்த 5 பேஸ் பண்ணி தான் எல்லாருமே கொடுத்துருந்த நம்பரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த நம்பருமே பாஸ் ஆகல நண்பா. அந்த 5 இன்றைக்கி உள்ளே இறங்கல, டி போர்டில் போய் வச்சுருக்கேன் அந்த 5. அதே மாதிரி அந்த பேர் நம்பரு எதுவுமே வரல நண்பா. இன்றைக்கி ஒரு வின்னிங்கே கிடையாது, எல்லாமே வாஷ் அவுட் தான். சாரி நண்பா, நம்ம ஒரு சின்ன பேட்டர்ன் தான் அது வந்து இருங்க காட்டுறேன். அதாவது மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிசியில் 74, சரிங்களா? இங்கே பாருங்கள் 42 நண்பா, சரிங்களா? அதே பிசிக்கு 24, இன்றைக்கி பிசிக்கு வந்து ஒரு 74 நண்பா. இதே நம்பர் தான். இந்த 2 மட்டும் பவர் பண்ணி 74ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பா ரிசல்ட்டு. அதே மாதிரி இந்த 7, 9 ஏ போர்டுக்கு நான் வந்து முந்தானயத்தை கொடுத்துருந்தேன். அந்த நம்பரு 74, ஒரு வாரம் கேப் விட்டு 74, கரெக்டாக அந்த ஒரு நாள் கேப் விட்டு ஒரு 74. இன்றைக்கி பிசி கரெக்டாக வந்திருக்கு நண்பா. இது சரியாக எனக்கு கவனிக்காமல் விட்டேன் நண்பா, சாரி நண்பா. இதனால தான் நான் மார்க் பண்ணி கேட்டுறது. ஒருவேளை நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். சாரி நண்பா, பரவாயில்ல நண்பா. இன்றைக்கான ஒரு கெஸிங் இருக்குது, சிம்பிளான கெஸிங் தான். பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி மொத்தமாகவே 2 ரூட்டு தான் நண்பா. டக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள், ஈஸியான ரூட்டு தான், சரிங்களா? அதாவது இயர்லி சார்ட்டில் இந்த சி போர்டு 2 ஏ போர்டு வச்சதுக்கு, சரிங்களா, பிசிக்கு ஒரு 60, அப்படி இல்லைன்னா 31 நண்பா, சரிங்களா? அதாவது இந்த 2 வந்து இங்கே நகர்த்தி வச்சதுக்கு பிசிக்கு வந்து இந்த 60, சரிங்களா? இந்த 60 அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 13 நண்பா, சரிங்களா? 13 வரலாம், இல்லைன்னா பவர்லேயே வரலாம், சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட் மட்டும் காட்டுறேன். இது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் வந்து ஒரு கண்டினியூஸாக 2 வாரம் வந்துருக்கு நண்பா. நாளைக்கு கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 876, சரிங்களா? இந்த 876க்கு ஏ போர்டு சி போர்டு நம்பர் வந்து ஏ போர்டில் வச்சுட்டு 865 நண்பா மேல் நம்பரு. அந்த 865க்கு பிசியில் 56ன்னு திருப்பி போட்டிங்கன்னா 76ன்னு சொல்லி வந்திருக்கும், சரிங்களா? அதில் வந்து ஒரு 5ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது. அந்த 5 வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு ஆல் போர்டில் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இருங்க, அதாவது இந்த 716 ரிசல்ட் நண்பா, சரிங்களா? இந்த 716 ரிசல்ட் வரும்போது இந்த சி போர்டு 6க்கு, அதாவது சி போர்டு 6 வந்து ரீசெண்டாக இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 6 தான், சரிங்களா? இது மேல் நம்பர் பார்த்திங்கன்னா 58, சரிங்களா? அப்படியே இந்த 58 வந்து அடுத்த வாரம் வந்திருக்கும் நண்பா, சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியில் வந்திருக்கும். இதே மாதிரி இந்த 528, சரிங்களா? இந்த 528 வந்தப்போ இந்த சி போர்டு 8க்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இந்த சி போர்டு 8க்கு இந்த மேல் நம்பர் வந்து 46 நண்பா, சரிங்களா? ஆனால் வந்து அவன் வந்து இந்த கிராஸில் எடுத்துருப்பான். 8க்கு இந்த கிராஸ் நம்பர் 78, சரிங்களா? இந்த 78 வந்து அப்படியே ஏபிக்கு 87ன்னு சொல்லி திருப்பி வச்சுருப்பான். ஸ்ட்ரெயிட்டாகவே வைக்கிறான் நம்பரு, பவர் கூட பண்ணல, சரிங்களா? 2 வாரம் இப்படியே வந்துச்சுங்களா? அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு 6 நண்பா, சரிங்களா? இந்த சி போர்டு 6க்கு நாளைக்கு வந்து இந்த ரீசெண்டாக இருக்கிற 6 இங்கே இருக்குது, சி போர்டு 6, சரிங்களா? இந்த மேல் நம்பர் வந்து 45 நண்பா, சரிங்களா? இந்த 45 இல்லைன்னா 54 ஸ்ட்ரெயிட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் 73 நண்பா. ஒன்று இந்த 45 54 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா இந்த 73 37 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இதில் நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 528 ரிசல்ட்டு வந்தப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 588 நண்பா, சரிங்களா? இந்த 588க்கு 528ன்னு வச்சுட்டு அந்த பெண்டிங்கில் இருக்கிற 8 வந்து பி போர்டுக்கு வர வேண்டிய 8 வந்து ஏ போர்டில் வச்சுருந்துருப்பான், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 588 கிராஸு, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 588, சரிங்களா? ஏ போர்டுக்கு வந்து ஒரு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 528 இருக்குங்களா, இந்த 2ஆவது நம்பர் 578 நண்பா, சரிங்களா? இந்த 578க்கு 5 வச்சுட்டு பிசிக்கு வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 28ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான், சரிங்களா?
அதே 5 வந்து வெறும் 5 மட்டும் வச்சுட்டு இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா 78 அப்படியே 87ன்னு சொல்லி கணக்கு பண்ணியிருப்பான். சரிங்களா? 78 87ன்னு பிசியில் வரணும், ஏபியில் வச்சுருப்பான். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 578க்கு இந்த கிராஸில் 5 7 8 நண்பா. சரிங்களா? நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. ஆல் போர்டில் எங்கேனாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு 6 நண்பா. சரிங்களா? அப்போ இந்த இடையில இருக்கிற 8 வந்து அப்படியே இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நாளைக்கு சி போர்டுக்கு 8 வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு நண்பா. அப்படி இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க நண்பா? இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குறேன். கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் 48 58 45 54 அதே மாதிரி ஒரு 73 நண்பா. ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. அதனால் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 5ம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி 2 நம்பர் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் 8ஆம் நம்பர் கொடுத்துருங்க நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஏபிபிசிக்கான நம்பர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3 டிஜிட்டுக்கு வந்து சி போர்டில் 8 ஸ்ட்ராங்காக இருக்கிறனால சி போர்டில் 8 வச்சு கொடுத்துருங்க நண்பா. சரிங்களா? 148 418 458 548 நண்பா. 3 டிஜிட்டுக்கு மொத்தமாக ஒரு 4 நம்பர் நண்பா. 4D பார்த்திங்கன்னா 2 நம்பரு, ஒரு 34 58 அதே மாதிரி 34 18 நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பை.